அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. இஃப்தார் ஸ்பெஷலில் இன்றைக்கி கேபேஜ் சிக்கன் ரோல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping App. Buy More Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சிக்கன் கீமா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் 3/4 தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது முட்டைக்கோஸ் வேக வைக்கிறதுக்கு மூடிடுங்க, தண்ணி கொதிக்கட்டும். நான் ஒரு பெரிய முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த மேலே உள்ள இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உள்ளே உள்ளதையும் கத்தியை உள்ளே விட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி குழியாக போட்டு இந்த உள்ளே உள்ளதை எடுத்துருங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க கேபேஜை இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லா சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். நான் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் பிறகு அந்த சைடு திருப்பி விட்டு வச்சேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கோபீஸை வெளியே எடுத்துக்கலாம். கோபீஸ் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி மேலே உள்ள லேயர் ஒன்று ஒன்றா எடுத்துருங்க, அழகாக எடுக்க வரும். நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த லேயர்ஸை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெந்ததுனால அழகாக எடுக்க வருது. இதே மாதிரியே நான் லேயர்ஸ் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் லேயர்ஸ் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அழகாக எனக்கு எடுக்க வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ரோல் செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இந்த தண்டு இருக்குல்ல, அந்த தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த தண்டை மட்டும் இதே மாதிரி கட் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க. கோபீஸ் லேயரை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் இந்த 2 கார்னரையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சுற்றி விட்டுருங்க. பாருங்கள், இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாதி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். இப்போ ரெட் சில்லி பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ரெட் சில்லி பேஸ்ட் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு அதையுமே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதையுமே கலந்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போது
ஒரு 2 பிஞ்ச் அளவு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். இதை வந்து சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பிஸ்மில்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண வேணாண்டா இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு கூட சாப்பிடலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். அதுவும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அது ஒரு 5 நிமிஷம் வச்சு அவிச்சாலே போதும். அந்த சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இந்த சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. சைட்லேயும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சைட்லேயும் நான் வச்சுருக்கனால நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. சூப்பரான கேபேஜ் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் சாஸ் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் சாஸ் ஊற்றாமையும் வச்சுருக்கேன். சாஸ் ஊற்றி சாப்பிடும்போது ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.